சங்கீதம் 147வது சங்கீதம் 14வது வசனத்தை நாம் வாசித்து இந்த நாள் தியானத்துக்காய் கடந்து செல்லலாம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த மாலையில கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர் உன் எல்லைகளை எல்லாம் சமாதானம் உள்ளவைகளாக்குவார். கவனிங்க, நம்முடைய எல்லைகள் எல்லாம் சமாதானமாக்கப்படும் ஆண்டவர் சொல்றாரு. இந்த வருஷ வாக்குத்தத்தம் நமக்கு என்ன கொடுத்தாரு? எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர்த்தால சொல்ல முடியும்? உங்களுக்கு சமாதானத்தை தந்தது மேல். அப்ப பாருங்க, ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு சமாதானம் உண்டாகணும்னா உங்களுக்கு மட்டும் சமாதானம் தந்தா போதாது, உங்களுக்கு எல்லையெல்லாம் சமாதானம் உண்டாகணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லையெல்லாம் சமாதானம் உண்டானா உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். அப்போ உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது என் தேவன் என்ன செய்கிறார்னா உங்களுடைய எல்லைகளை எல்லாம் சமாதானம் உள்ளவைகளாக்குகிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இதை சொல்லுகிறது சாதாரண ஒரு மனுஷன் அல்ல, கர்த்தர் சொல்றாரு. கவனிங்க, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, நீங்க நம்புவீங்கன்னா, என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, என் தேவன் என்னோடு பேசுகிற வார்த்தையை என் வாழ்க்கையில நிறைவேற்றுவாருங்கிற நிச்சயம் உங்களுக்குள்ளால இருக்குமா? இருந்தா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, உன் எல்லை எங்கிலும் சமாதானத்தை கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. நம்பணுங்க. என்ன சொல்றது, சக மனுஷன் இல்ல, என் உறவினர்கள் அல்ல, என் சொந்த பந்தம் அல்ல, என் நண்பர்கள் அல்ல, என்னை கர்ப்பத்தில் கனியில் உருவாகும் முன்னே முன்குறித்த என் தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறாரா, அவருக்கு தெரியும் என்னை சமாதானம் உள்ளவனாய் நடத்துவதற்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நம்ம வேலை ஒண்ணே ஒண்ணுதான், நம்பணும். நம்பணும். எப்பவும் உம்மாலாகு எல்லாமாகு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அப்போ பலவித பிரச்சனைகள், நெருக்கடிகள், போராட்டங்கள், குழப்பங்கள், வேதனைகள், சோதனைகள், நோய்கள், கடன் பிரச்சனைகள் இருக்கிற நம்ம கேட்க வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், உங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, அந்த வார்த்தையை நம்பி நான் ஜீவிக்கிறேன். உங்க வார்த்தை எனக்கு போதும், உங்க வார்த்தையை நான் நம்புவேன், உங்க வார்த்தையை விசுவாசிப்பேன், உங்க வார்த்தையை நம்பி நான் ஜீவிப்பேன். ஹல்லேலூயா. அன்பான தேவப்பிள்ளையே, இந்த மாலையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன் எல்லை எங்கிலும் உன் எல்லை எல்லாம் சமாதானம் உள்ளவைகளாக்குவேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற பிள்ளைகள் சத்தமாய் கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. எல்லை என்பது என்ன? நாம் எங்கெல்லாம் இருக்கிறோமோ அதெல்லாம் நம்முடைய எல்கை. நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அதெல்லாம் நம்முடைய எல்கை. நம்ம எங்கெங்கெல்லாம் புழங்குகிறோமோ அதெல்லாம் நம்முடைய எல்கை. இப்போ உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, படிக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்கூலும் ஒரு எல்கை, காலேஜ் பிள்ளைங்களுக்கு காலேஜும் ஒரு எல்கை, வேலை பார்க்கிறவர்களுக்கு அவங்களுடைய அலுவலகம் ஒரு எல்கை, தொழில் செய்கிறவர்களுக்கு அவங்களுடைய பிசினஸ் ஏரியா ஒரு எல்கை, மட்டுமல்ல குடும்பம் ஒரு எல்கை, உறவினர்கள் ஒரு எல்கை, நண்பர்கள் ஒரு எல்கை. நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அதெல்லாம் நம்முடைய எல்கை. அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் கப்பநகும் எல்லைகளுக்கெல்லாம் போய் ஊழியம் செய்தாரு. தெக்க பொலியெல்லாம் போய் எல்கையா பார்த்து ஊழியம் செய்தாரு. தீர்சிதன் பட்டணங்கள் எல்லைகளில் எல்லாம் போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாரு. இந்த மாணவர்களை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன் எல்லை நீ எங்கெங்கெல்லாம் போகிறியோ, நீ என்னென்னலாம் செய்கிறியோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் புழங்குறியோ, எங்கெங்கெல்லாம் இருக்கிறியோ, எங்கெங்கெல்லாம் வேலை பார்க்கிறியோ, அங்கெல்லாம் அந்த எல்கை எல்லா இடங்களிலும் உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன், உன்னை சமாதானம் உள்ளவைகள் ஆக்குவேன். ஹல்லேலூயா.
அப்போ நல்லா விசுவாசிங்க, நான் எங்க போனாலும் எனக்கு சமாதானம் இருக்கும். அது நான் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், நான் படிக்கிற இடமா இருக்கலாம். சில படிக்கிற பிள்ளைகள் எக்ஸாமை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறாங்க. ஒரு பயம் இருக்கும், இந்த எக்ஸாம் எப்படி ஆக போகுதோ. காலேஜ் பிள்ளைகளும் கூட பாருங்க, செமஸ்டர் நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறாங்க. ஒரு பயம் இருக்கும், என்னாக போகுதோ. இந்த மாணவர்களை கர்த்தருடைய ஆவியாளர் சொல்கிற வார்த்தையை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, அன்பான தேவ பிள்ளையை, கர்த்தர் உங்களுடைய எல்லை எல்லாவற்றையும் இறங்கி வந்து பலத்த கரத்தை வெளிப்படுத்துவார். உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக, உங்களை சமாதானம் உள்ளவர்களாக்குவாராக. ஹல்லேலூயா. அவர் உன் எல்லைகளை எல்லாம் சமாதானம் உள்ளவைகளாக்குவார். நல்ல கவனிங்க, இந்தியாவை ஆளுகிற தலைவருக்கு எல்கையில சமாதானம் இருந்தாதான் அவருக்கு சமாதானம். இதனாலதான் பாருங்க, இந்தியா எல்கை ஆகிய இலங்கைக்கு நம்ம உதவிகள் செய்துகிட்டு இருக்கிறோம். நம்ம உதவியை நிறுத்திட்டா சீனாக்காரன் உதவி செய்திருவோம், அது நம்ம சமாதானத்தை கெடுத்துரும். அதுக்காக நம்ம உதவி செய்துகிட்டு இருக்கிறோம். எல்கைகள் மேல எப்போதுமே அந்த தேச தலைவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஏன்னா எல்கையில ஒரு பிரச்சனை, எல்கையில ஒரு சமாதான குறைவுனா அது தலைவருக்கு பிரச்சனை. அதே போல தமிழ்நாட்டை ஆளுகிற தலைவராக இருந்தா தமிழ்நாட்டு, இந்த கர்நாடகா தமிழ்நாட்டு பிரச்சனைகள் அடிக்க வருது இல்ல, எல்கை பிரச்சனை, தண்ணி பிரச்சனை. பாருங்க, ஒரு குழப்பம் வந்தாலே அந்த சமாதான கேடு யாரை பாதிக்கிற, தலைவரை பாதிக்குது. எல்லையில சமாதானம் இல்லைன்னா அந்த தலைவருக்கு சமாதானம் இல்லை. ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, ஒரு குடும்ப தலைவன் அல்லது ஒரு குடும்ப தலைவிக்கு அவங்களுடைய எல்லைகள் மட்டுமல்ல, அவங்களுடைய இல்லத்திலும் சமாதானம் இருந்தாதான் உள்ளத்துல சமாதானம். ஹல்லேலூயா. அப்ப குடும்ப தலைவன் அல்லது தலைவிக்கு எல்லைகளும் சமாதானமா இருக்கணும், இல்லமும் சமாதானமா இருக்கும். அப்பதான் உள்ளத்துல சமாதானம் உண்டாகும். இது இயேசுவுக்கு தெரியும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, உன் எல்லையெல்லாம் என்ன செய்வேன், சமாதானம் உள்ளவைகளாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த சமாதானத்தை நமக்கு அவர் தரதுக்கு என்ன ஸ்டேஜ் வேணாலும் போவாருங்க. உங்களுக்கு சமாதானத்தை தரணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார்னா, உங்களுடைய எல்லையின் எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற அந்த ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டபடினால உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதுக்கு எந்த எல்கை வேணாலும் என் தேவன் போக அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. ஆனா ஒண்ணுதான், அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற, அவரை நம்பி அவரை நோக்கி பார்க்கிற அவருடைய பிள்ளையாகிய உனக்கு சமாதானத்தை தராம உன்னை விட மாட்டாரு. உலகத்திலேயே ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? சமாதானம். ஒரு சமாதானமாக இருக்கிறா அப்படின்னா அதை விட மேலான ஆசீர்வாதம் வாழ்க்கையில தேவையே இல்லை. நீதிமொழிகள் 30வது அதிகாரத்துல 9வது வசனத்துல ஒரு அருமையான ஜெபம், என்னை ரொம்ப கவர்ந்த ஜெபம். நீதிமொழிகள் 30:9. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும். நான் தரித்திரத்தில் இருக்கிறதுனால திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். பாருங்க, நமக்கு அளக்க வேண்டிய படியை அனுதினமும் அளந்து கடன் இல்லாம, பிரச்சனை இல்லாம, வியாதி இல்லாம நம்ம நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் மட்டும் போதுங்க, நம்முடைய வாழ்க்கை சமாதானம் உள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, ரொம்ப சுருக்கமா சில வார்த்தைகளை சொல்லி நான் செய்தியை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவன் சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக நமக்கு என்ன வேணாலும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கவனிங்க, இந்த எகிப்துக்குள்ளால இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் மாட்டிட்டாங்க. இந்த இஸ்ரவேலை அறியாத ஒரு பார்வோன் எழும்பினா. இந்த பார்வோன் எழும்பி இஸ்ரவேல் ஜனங்களை அனுதினமும் பாதித்தானா, அனுதினமும் இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்கினானா.
அனுதினம் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினானா. அனுதினம் இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பெருமூச்சு விட்டு வேதனைப்பட்டு சமாதான குறைவு உண்டாகத்தக்கதாய், சமாதானத்தை இழந்து போகத்தக்கதாய் இந்த பார்வோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருந்தான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டினது. ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சு தேவ சமூகத்தில் எட்டினது. ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில சில அழுத்தங்கள், சில பிரச்சனைகள், சில நெருக்கங்கள், சில வியாதிகள், சில கடன் தொல்லைகள், சில போராட்டங்கள், சில கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்மளை அறியாமலே நமக்குள்ளால ஒரு பெருமூச்சு வரும். நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்னா, நம்முடைய டிராவல்ல ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்மளை அறியாமலே ஒரு பெருமூச்சு வருது பாருங்க. இதுதான் மன அழுத்தம்னு சொல்றாங்க. இந்த போராட்டங்கள்ல, இந்த வேதனையில, இந்த கஷ்டத்துல நமக்குள்ளால இருந்து யாருக்கிட்ட பேச முடியாம அழுத்தம் உண்டாகும் போது இந்த அழுத்தத்துல உண்டாகிற அந்த பெருமூச்சை என் தேவன் காண்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இந்த மாசத்துல நீங்க யார்கிட்டையும் சொல்லாம என்னென்ன காரியத்தை குறித்து பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்தை விசேஷமாய் தம்பி ஜானனை உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸை குறித்து யார்கிட்ட பேச முடியாம நீங்க பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்களா, கர்த்தர் அதை காண்கிறார். மட்டுமல்ல, நீங்க என்னென்ன காரியங்களை குறித்து இந்த நாள்ல வேதனையோடு பெருமூச்சை விட்டு கொண்டிருக்கீங்களோ அதை கர்த்தர் காண்கிறார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை அவர் கண்டார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டு இந்த மோசேயை அனுப்புறாரு. மோசே அனுப்பும் போது மோசே போய் சொல்லியும் இந்த பார்வோன் நிச்சயா ஜனங்களை விடுவிக்கல, ஜனங்களுக்கு லகுவாகல, ஜனங்களுக்கு உதவி செய்யல. ஆனா மோசே சொல்றா, இந்த ஜனங்களை நீ எனக்கு அனுப்பி விடலனா என் தேவனுடைய வல்லமையுள்ள கரத்தை நீ காண்பாய், என் தேவனுடைய பராக்கிரமத்தை காண்பாய், என் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். இவனால புரிய முடியல. இதனால நம்ம வாசித்து செல்வதற்கு நேரம் இல்லை. ஆனால் கண்டிப்பா நீங்க யாத்ராகம புஸ்தகம் 8வது அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரம் வீட்டில் போய் கண்டிப்பா வாசிங்க. கவனிங்க. இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்னாக்கி எகிப்தியரை வாதிக்கும்படியாக 10 வாதைகளை அனுப்புகிறார். முதலாவது கோலை சர்ப்பமாக மாற செய்கிறார். இரண்டாவது பாத்தீங்கன்னா தண்ணீர் எகிப்து தேசம் முழுவதும் ரத்தமாய் மாற்றப்படுது. கவனிங்க. வீட்டில் இருக்கிற தண்ணி, தொட்டில இருக்கிற தண்ணி, ஆத்துக்குள்ளால இருக்க தண்ணி, குளத்துக்குள்ளால இருக்க தண்ணி, எல்லா தண்ணியும் ரத்தமா மாறுச்சு. ஆனா அதே எகிப்துக்குள்ளாலதான் கோஷேன் ஒரு சின்ன பட்டணம் அந்த எகிப்துக்குள்ளால இருக்கு. அங்கதான் இஸ்ரவேல் ஜனங்க வாழ்றாங்க. ஆனா எகிப்து தேசம் முழுவதும் தண்ணீர் ரத்தமாய் மாறிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ தண்ணீர் சுத்தமாய் இருந்துச்சு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லையை என் தேவன் பாதுகாக்கிறவராக இருந்தால் அந்த எல்லைக்குள்ள இருக்கிற தேவன் இஸ்ரவேலுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறவராக இருந்தார். அதனால எகிப்து முழுவதும் தண்ணீர் ரத்தமா மாறிச்சு. இஸ்ரவேலுக்கோ நல்ல தண்ணீரை கொடுக்க முடியாத இஸ்ரவேல் எல்லை எங்கிலும் என் தேவன் பாதுகாவலராக இருந்து இஸ்ரவேலுக்கு அந்த காரியத்திலே சமாதானத்தை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. மட்டுமல்ல தொடர்ந்து இந்த வாதைகள் தொடர்ந்து தவளைகளை வர வைத்தார். தவளை என்ன பண்ணிச்சான்? எகிப்து தேசத்தையே மூடிச்சான். அப்பவும் கவனிங்க, இஸ்ரவேல் மேல ஒரு தவளை கூட செல்லாதபடிக்கு இஸ்ரவேலின் எல்லையை என் தேவன் பாதுகாத்தார். இஸ்ரவேலுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக, இஸ்ரவேலை தேவன் பாதுகாக்கும்படியாக, இஸ்ரவேலுக்கு என் தேவன் கேடகமாய் இருக்கும்படியாக அந்த இஸ்ரவேலை பாதுகாத்தார். அது மட்டுமல்ல, அதற்கு பின்னாடி எகிப்துக்குள்ள வண்டு வந்துச்சு. வண்டிலையும் ஒரு வண்டு கூட என்ன செய்யல, இஸ்ரவேல் வீட்டுக்குள்ள போகலங்க. அது மட்டுமல்ல, அதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா பேன்கள் வந்துச்சு, ஆடு மாடுகள் கொள்ளை நோய்கள் வந்துச்சு.
சாம்பல் ஆண்டவர் சொல்றாரு, இது சாம்பலை தூக்கி வீசுங்கிறாரு. சாம்பல் ஆயிடுச்சு, தூசியா பறக்குது. இந்த சாம்பல் எந்தெந்த மனுஷன் மேலாம் போய் ஒட்டுதோ, இதெல்லாம் கதை சொல்லல, பைபிள்ல இருக்கு. மோசே ஆரோனும் சாம்பல் அள்ளி வீசுறாங்க. இந்த சாம்பல் எகிப்து தேசம் முழுவதும் தூசியாய் மாறுச்சு. எவன் மேலாம் போய் ஒட்டிச்சோ அவன் மேலாம் எரிபந்தரமாகிய கொப்பளங்கள் உண்டாயிடுச்சு. ஆனாலும் இஸ்ரவேல் வீட்டார் மேல் என் தேவன் கண்ணிங்கா இருந்தாரு. இஸ்ரவேல் வீட்டார் பாதுகாக்கிற விஷயத்துல தேவன் எல்கை பாதுகாப்பு படை வீரரை போல செயல்பட்டாருங்க. இஸ்ரவேலை ஒண்ணும் பண்ண முடியல. அது மட்டும் இல்ல, கிட்ட 10 வாதைகள். 10வது வாதம் என்னன்னா, எகிப்தின் தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் சங்கார தூதன் சங்காரம் பண்றான். அப்பவும் கவனிச்சீங்க, இஸ்ரவேல் வீட்டால் அத்தனை வீட்டிலையும் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் பூசப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் எந்தெந்த வீடுல பூசப்பட்டதோ அந்த இடம்லாம் எல்லை பாதுகாக்கப்பட்டது. அங்க சங்கார தூதனால் என்ன செய்ய முடியல, வர முடியல. இந்த ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, எப்படி ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் அந்த வீடுகளில் பூசப்பட்டிருந்துச்சோ அதே போல ஆட்டுக்குட்டியானவர் உன் வீட்டுல உன் சுத்தில இருக்கிற எல்லையெல்லாம் பாதுகாக்க முடியாது உன் பட்சத்துல நின்று கொண்டிருக்கிறார். ஒன்னு அசைக்க முடியாது, ஒன்னு நெருங்க முடியாது, ஒரு பிரச்சனைகளும் உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் உங்களுடைய எல்லைகள் எல்லாம் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய எல்லைகளில் எல்லாம் சமாதானத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்னைக்கு இந்திய தேசம் என்ன பண்ணுது? எல்கை பாதுகாப்பு படை வீரர்களை வைத்து இந்தியாவை பாதுகாக்கிறாங்க. ஆமா தானே? விதவிதமான படை வீரர்கள், எல்கை பாதுகாப்பு படை இந்தியாவை பாதுகாக்க முடியுதா? எங்கேயாவது தீவிரவாதிகள் நினைச்சுதா ஊடுருவி வந்து 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 சமாதானத்தை கெடுத்துறான். ஆனா வசனம் சொல்லுது, கர்த்தர் காக்காதாகில் காவலாளி விழுதா. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு காவலனா நான் இருக்கிறேன், உன் எல்லையெல்லாம் உனக்கு சமாதானம் உண்டாகும்னு இந்த மாலை வேளை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் பாதுகாக்கிறான்னு ஒரு சத்துருவும், ஒரு கண்ணியோ, ஒரு வியாதியோ, ஒரு பலகீனமோ, ஒரு பிரச்சனைகளோ உங்களை அணுக முடியாது, உங்க கிட்ட நெருங்க முடியாது, உங்க பட்சத்துல வர முடியாது. என கர்த்தர் சொல்றாரு, நீ விசுவாசிப்பேனா தேவனுடைய மகிமையை காண்பாய். அன்பான தேவச்சனமே, உன் எல்லை எங்கிலும் அவர் சமாதானத்தை கட்டளையிடுவாராக. உன் எல்லை எங்கிலும் அவர் சமாதானம் உள்ளவைகளாக்குவாராக. அப்போ உங்க எல்லையே சமாதானமா பாதுகாக்கப்பட போகுதுன்னா உங்க இல்லம் சமாதானமா இருக்காதா? உங்க உள்ளம் சமாதானமா இருக்காதா? அந்த உள்ளத்துல சமாதானத்தை தர்றதுக்காகத்தாங்க அவருக்கு எல்லை வரைக்கும் போகிறாரு. ஹல்லேலூயா. அதனால ஒருபோதும் பயப்படாதீங்க, ஒருபோதும். ஆனா பாருங்க, இந்த உலகம் சில சமாதானத்தை தேடுது. இந்த உலகம் சமாதானத்தை தேடுது. இந்த உலகத்தால சமாதானத்தை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். இந்த உலகத்தாலையும் சில சமாதானத்தை கொடுக்க முடியும். கடந்த நாள்ல ஒரு சகோதரனோடு பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் ரசிக்கப்பட்டவர், சபைக்கு போகிறவர். இப்ப குறுகிய நாட்கள சபைக்கு போகல. அப்புறம் கேட்டு, என்ன பேர் நீங்க தான் ஒழுங்கா சபைக்கு போயிட்டு இருந்தீங்களே, நல்லா சர்ச்சில் போய் ஏகப்பட்ட பிரச்சனை பேர், ஏகப்பட்ட பிரச்சனை, சமாதானத்தையே இழந்து போயிட்டேன் அப்படின்னாரு. சரி, சமாதானத்தை தருகிறது தேவன். தேவ சமூகத்தை விட்டு விலகி போயிட்டீங்கன்னா நீங்க அப்ப என்னதான் பண்றீங்க? ராத்திரி தூக்கம் வர மாட்டேங்க, சமாதானம் இல்லை. அதனால என்ன பண்றேன், ஒரு மது குடிச்சுக்கிட்டேன். நல்ல கவனிங்க, இந்த உலகம் சமாதானத்தை கொடுக்கும். எப்படி கொடுக்கணும்னா, உனக்கு சமாதானம் இல்லைன்னா உனக்கு மதுவை கொடுத்து உனக்கு சமாதானத்தை கொடுக்குது. அது உனக்கு சதத்துக்கு கேடு.
அது மட்டுமல்ல, நைட்டு ஐயோ பிரதர் எனக்கு சமாதானமே இல்லை, தூக்கமே வரலன்னா இந்த உலகம் என்ன கொடுக்கும்? தூக்க மாத்திரையை கொடுக்கும். அது நரம்பு தளர்ச்சியை உண்டு பண்ணும், உன் சரீர கேடு. ஆனா என் தேவன் கொடுக்கிற சமாதானம் அப்படியல்ல. அன்பான தேவ பிள்ளையே, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அவர் ஜீவனை கொடுத்தபடியினால அவர் இந்த நாளில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்காக என் ஜீவனை கொடுத்து உன் எல்லா எங்கிலும் சமாதானம் உள்ளவைகளாக்குவேன். கலங்க வேண்டாம். வாழ்க்கையில ஏதாவது எதிர்காலத்தை குறித்து பயம், கலக்கம், தயக்கம், இது என்ன ஆக போகுதுங்கிற ஒரு அச்சம் உங்களுக்குள்ளால இருக்குமா இருந்தா, இந்த மாலை வேலை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, எதை குறித்து நீ பயப்படாத, எதை குறித்து நீ கலங்காத, உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினையை நான் ஏற்றுக்கொண்ட உன் எல்லையெல்லாம் உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. சாலமோன் மேல ஆண்டவர் நோக்கத்தை வச்சுட்டார். என்ன நோக்கம்? சாலமோனை கொண்டுதான் ஆலயத்தை கட்டணும். சாலமோனை கொண்டுதான் ஒரு பெரிய பலிபீடத்தை செய்யணும். சாலமோனை கொண்டுதான் சரித்திர நாயகர்கள் திரண்டி பார்க்கத்தக்கதாய் ஒரு எருசலேமின் பெரிய ஆலயத்தை கட்டணுங்கிறது சாலமோன் மேல நோக்கத்தை வச்சுட்டாருங்க. நோக்கத்தை வச்சதுனால என்ன வச்சிருந்தாரு? சாலமோனுடைய நாட்கள்ல யுத்தமே இல்லாமல் சாலமோனுக்கு சமாதானத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதே போலதான் அன்னைக்கு உங்க மேல என் மேல நோக்கத்தை வைத்திருக்கிறார். என்ன நோக்கம்னா, நம்ம தாங்க அவருடைய ஆலயம், நம்ம தாங்க அவருடைய தேவ சித்தம், நம்ம தாங்க அவருடைய சாயல். அதனால நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கும்படியாக அவர் ஏற்கனவே அந்த கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்ததுனால அந்த சாலமோனுடைய நாட்கள்ல எப்படி சுற்றிலும் யுத்தம் இல்லாம அவருடைய எல்லா எங்கிலும் சமாதானத்தை கட்டளையிட்டாரோ, அதே போல இந்த நாள்ல அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் சமாதானத்தை கட்டளையிடுவாராக. எல்லா எங்கிலும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கையை கொடுங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, எதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்க எல்லையெல்லாம் சமாதானம் உண்டாகும், உங்க பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டாகும், உங்க இல்லத்துல சமாதானம் உண்டாகும், உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில கத்த மகிமையான காரியங்களை செய்வாரு. பிள்ளைகளை குறித்து கலங்குறீங்களா? பிள்ளைகளும் கர்த்தருக்கு ஒரு எல்லை தாங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு அல்ல. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு கலக்கம் உண்டாச்சு, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை உண்டாச்சு, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வேதனை உண்டாச்சுன்னா உங்க சமாதானம் கெட்டு போயிடும். அதனால என்ன செய்வார்னா, உங்க பிள்ளைகளுக்கு அவர் கிருபை அளிக்கிறார், உங்க பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார், உங்க பிள்ளைகளுக்கு அவர் விடுதலை கொடுக்கிறார், உங்களுடைய பிள்ளையுடைய கரங்களை அவர் பிடித்து நடத்துகிறார். ஏன்னா உனக்கு சமாதானத்தை கொடுக்கணும்னா உன் பிள்ளையுடைய சமாதானம் உனக்கு பெரிதாய் இருக்கணும், அது அவருக்கு தெரியும். அதனால சந்ததியை குறித்து என்ன செய்யாதீங்க, கலங்காதீங்க. உங்க பிள்ளைகளை அவர் பார்த்து கொள்ளுவார், உங்க இல்லத்தை அவர் பார்த்து கொள்ளுவார், உங்க உள்ளத்தை அவர் பார்த்து கொள்ளுவார், உங்களுடைய எல்கைகளை அவர் பாதுகாத்து கொள்ளுவார், உங்களுடைய வீடுகளை அவர் பார்த்து கொள்ளுவார். நீங்க வேலை செய்கிற ஸ்தாபனங்கள்ல அவர் வெளிப்படுவார், அவருடைய வல்லமை வெளிப்படும். அந்த இடத்துல உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். ஆனா எல்லாவற்றுக்கும் என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவரை முன்னாடி வைக்கிறோம். ஆண்டவரே, நான் செல்லுகிற எல்லையெல்லாம் என் முன்னாடி நீங்க போங்க ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லை பாதுகாப்பு படை வீரராக இருந்தது மட்டும் இல்லைங்க, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வரும்போது எகிப்தியர்கள் இஸ்ரவேலை பின்னிட்டு வந்தாங்க. ஆண்டவர் சொன்னாரு, இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் நீ காண மாட்டாய். ஒட்டுமொத்த எகிப்தியரை என்ன பாதி அங்கே முடிச்சு போச்சு. எகிப்துக்குள்ளால் என்னாச்சு? கொப்பளங்கள்ல செத்தவன், கொள்ளை நோயில செத்தவன், வெட்டுக்கிளியில செத்தவன், கல்மலையில செத்தவன்,
எல்லாம் செத்து போக, வண்டுகள்ல எல்லாம் செத்து போக கொஞ்சம் பேர் துரத்திக்கிட்டு வரான். அவனே என்ன செஞ்சுட்டாரு? தண்ணிக்குள்ள போட்டு மூடிட்டாரு. ஹல்லேலூயா. பாருங்க, இது ஒரு மேட்டு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்க செங்கடலை கடந்து வந்தாங்க, பின்னாடி தான் துரத்துக்கிட்டே வந்தான். பதறினாங்க, தவித்தாங்க, கவலைப்பட்டாங்க. ஆனா கடலை தாண்டி அந்த பக்கம் போய் நின்றுட்டு திரும்பி பார்த்தாங்க, ஒருத்தனும் இல்லை, தண்ணி தான் இருந்துச்சு. அதே போல எதை நினைச்சு நீங்க பயந்து கொண்டிருக்கீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். நீங்க திரும்பி பார்க்கும்போது அங்க ஒரு பிரச்சனையும் உங்களை தொடர்ந்து வருவதில்லை. ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, இந்த எகிப்தியனை ஆண்டவர் கொன்னுட்டார்ல. ஒன்னு சொல்றீங்களா, சரித்திரத்தை பார்த்தா தெரியும். ஆண்டவர் சொன்ன எகிப்தியர், அந்த ஒரிஜினல் ஓச்சி எகிப்தியர்கள் இன்னைக்கு வரைக்கும் எகிப்தில கிடையாதுங்க. அதுக்கு பிறகு எகிப்தில வந்த எகிப்தியர்கள் பார்வன் எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, வெளியேந்து வந்தவங்க, வெளியேந்து வந்து குடியேறினவங்க. கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதுமே என்ன செய்யாது? மாறாது. இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் நீ காண மாட்டாய்னா காண மாட்டாய். உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதம் வாய்க்காதே போகும்னா வாய்க்காதே போகும். உன் பிள்ளைகள் செழித்து இருப்பார்கள்னா உன் பிள்ளைகள் செழித்து இருப்பார்கள். உனக்கு விடுதலை உண்டாகும்னு கர்த்தர் சொன்னா உனக்கு விடுதலை உண்டாகும். இன்னைக்கு சொல்றாரு, உன் எல்லாம் சமாதானம் உள்ளவைகளா இருக்கும்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறானா, உன் எல்லாம் சமாதானம் உள்ளவைகளா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?